நான் சொல்ற வாக்குறுதி கொடுக்கிற வாக்குறுதி நீங்கள் எல்லாரும் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துரை வைகோ செயல்படுவாருங்கிற அந்த முதல் வாக்குறுதி நான் சொல்றேன் எல்லாருக்கும். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி ரொம்ப விரிவா உங்களை மாதிரி ஜனங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். ஆனா அதுல மத்த ஒண்ணு கொஞ்சம் அதுல மாத்திரம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்தை யாரு கொண்டு வந்தாங்கன்னா, அண்ணா சொன்ன மாதிரி காங்கிரஸ் இயக்கம் தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க கிராமங்கள்ல வருஷம் ஃபுல்லா விவசாயம் நடக்காத நாட்கள்ல அப்ப அவங்க வாழ்வாதாரத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்தாங்கிறது ஒரே காரணத்துக்காண்டி மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த திட்டத்துக்கு உண்டான பணத்தை நிதியை அவங்க தான் ஒதுக்குறாங்க. 100 நாள் வேலை திட்டம் தமிழக அரசு இது பண்றது கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மேல டெல்லியில இருந்து அவங்க ஒதுக்குற, நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா கேரளா ஆந்திரா எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க தான் ஒதுக்குறாங்க. இந்தியா முழுவதும் இந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை படிப்படியா குறைஞ்சிட்டு அதனாலதான் நீங்க முன்னாடி 90 நாள் 80 நாள் கிடைச்சிட்டு இருந்த வேலை இப்ப நீங்க 40 நாள் 30 நாள்னு கிடைச்சிட்டு இருக்கு. காரணம் அதுக்கு உண்டான நிதியை மோடி ஒதுக்கல. போன வருஷம் திருச்சி மாநகர்ல ஏன் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம்னா, இந்த 100 நாளுக்கு உண்டான திட்டத்துக்கு உண்டான நிதியை மோடி அவர்கள் பாஜக அரசு குறைக்குது. தமிழ்நாடு முழுவதும் நான் எங்க போனாலும் தாய்மார்கள் எங்கிட்ட சொல்றாங்க. எலெக்ஷனுக்காண்டி இந்த பிரச்சாரத்துக்காண்டி சொல்லல, எங்க போனாலும் தாய்மார்கள் ஐயா முன்னாடி எல்லாம் 80 நாள் 90 நாள் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, மோடியை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா மத்தியில பாஜக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்ம 100 நாள் 150 நாள் ஆக்குவோம், சம்பளத்தையும் 400 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்யறவர். ஏன்னா போன 3 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாரு, ஏழை குடும்ப தலைவர்கள் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொன்னாரு. சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவர்கள் இந்த வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு விடுபட்டு இருக்கு. விடுபட்டவங்களுக்கும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு முழுமையா அவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு நேத்து திருச்சிக்கு வந்த நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதனால உங்களுக்காக செயல்படுகிற அரசு தான். இங்க விவசாயம் சுத்தி நடக்குது. இந்தியா முழுக்கும் நம்மளோட விவசாயிகளுடைய கடன் 75,000 கோடி கடனை ரத்து பண்ண சொல்லி நம்மள மாதிரி கட்சிக்காரங்க எல்லாம் சொன்னோம். ஆனா அதை செய்யாம கார்பரேட் கம்பெனிகளுக்கு உண்டான கடன் 15 லட்சம் கோடி கடனை இந்த மோடி அரசு ரத்து பண்ணிருக்கு. உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க விவசாயிகள் இவங்களை பத்தி கவலைப்படாத ஒரு அரசு தான் மோடி அரசு. கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்கம்மா? 300 ரூபாய் 320 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க. இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் கேஸ் மூணுத்தையும் உயர்த்தி நீங்க பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, டீசல் 90 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, கேஸ் சிலிண்டர் 900 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. பேருக்கு இப்ப கேஸ் சிலிண்டர் 200 ரூபாய் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மோடி வீட்டுக்கு அனுப்பி விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பெட்ரோல் வெறும் லிட்டர் 75 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. டீசல் வெறும் 65 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க கிராமத்துல நிறைய பேர் என்ன தாய்மார்கள் கிட்ட சொல்றாங்கன்னா, கேஸ் சிலிண்டர் போற விலையை பார்த்தா அடுத்து பழையபடி விறகு கட்டிக்கு தான் போற சூழ்நிலை எங்கிட்ட பல பேர் சொல்றாங்க. அதுக்கு ஒரு விடிவு நம்மளுடைய முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு, கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய். கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வாங்கணுமா இல்ல 1000 ரூபாய்க்கு வாங்கணுமான்னு முடிவு செய்கின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பண்புடன் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அண்ணன் தளபதி ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். நம்முடைய அமைச்சர் சாதாரண ஜனங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக 5.5 வருடம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. லஞ்ச ஊழலுக்காண்டி போகல, உங்களுக்காண்டி மக்கள் பிரச்சனைக்கான 5.5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறாரு. வாழ்க்கையில 10% உங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களுக்காண்டி சிறை போயிருக்கிறாரு. அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் தான் தீப்பெட்டி சின்னம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.